கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை தயார்படுத்திட்டாங்க. கொடுத்த கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய சிபாரிசுகளை பின்பற்ற சொல்லித்தான் அந்த அனுமதியை கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்க கருதுகிறே இல்ல இதுல வந்து எங்க தலைமை செயலாளர் சப்ளைனிங் எப்படி நடக்குது, சப்ளைனிங் எப்படி நடக்கிற மீட்டிங்ல வந்து நாங்கள் எங்களோட ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருக்கீங்க. எங்கட புறப்பாடுகளோடு சேர்த்து நாங்கள் இந்த சமர்ப்பிட்ட விண்ணப்பத்தை வந்து அங்க நாங்கள் எனக்கு சட்ட ரீதியா வழங்கியத கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதி இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து டியூட்டியே கொடுக்கிறார் சட்ட ரீதியா. ஆனா நீங்க கொடுத்திருக்கிறீங்க தானே ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நான் இன்றைக்கு இங்க வந்திருக்கலாம் தெரியும் எனக்கு வில்லேஜ் போட்டது சம்பந்தமான விஷயம்னு சொல்லி அதனால அது வழங்கப்பட்ட பொழுது எனக்கு தெரிந்த வகையில வந்து அந்த அவர்கிட்ட அப்பீலும் பரிசீலிக்கப்பட்ட பொழுது அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஹோட்டல் என்ற அடிப்படையாக வச்சு கொண்டுதான் அந்த மேலதிகமான இதுக்கு வந்து அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக. கடற்கரை ஹோட்டல்ல போய் ஒரு பில்டிங் ஒன்றை காட்டி 4 நாள் இயங்கி கொண்டிருக்கா அதுக்கு நீங்க அனுமதி தெரிவிக்கணும். 4 நாளைக்கு இயங்கலாம், கட்டவே இல்லாது. நீங்க அனுமதியை கொடுத்த நீங்க கரையோர பாதுகாப்பு தெரியாம கோர்ட்ஸாலேயே தீர்மானிச்சிருக்குது இல்லீகல் பில்டிங். அது வேற பிரச்சனை. கோர்ட்ஸ் டிசிஷன் எங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த அடிப்படையில சும்மா கடந்து போயிடாங்க. அதுதான் கேட்கிறேன். என்ன அனுமதியில என்ன அடிப்படையில இந்த அனுமதியை நீங்கள் பொறுப்புல இருக்கிறவங்களோட பிளானிங் கமிட்டி மீட்டிங்ல அப்ரூவலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கு? நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கல. எங்கட வடமாகாண நிலையத்திலிருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட புறப்பாடுகளோடு சேர்த்து சப்ளைனிங் கமிட்டி போட் பண்ணாங்க. சப்ளைனிங் கமிட்டில வந்து அது வந்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்தின் இந்த பகுதிகளில் வேறு புறப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கோம். நீங்க சொல்லணும் என்னன்னா அது நாங்க நிபந்தனை போட்டாங்க. ஆனா அது முடிய போய் பின்பற்றப்படவில்லை. நிபந்தனை போட்டு நீங்க அப்ரூவல் கொடுக்கலாது. அது வந்து அவைத்தேர்ல அப்ரூவல் எடுக்கணும். இப்ப என்னது கொடுத்த பேர் தான் நான் கேட்கிறேன். டியூட்டி இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஏன் நீங்க ஃபோர்வர்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும்ல. இதெல்லாம் வடமாகாண நிலையத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிறகு ஒருவரால் வழங்கப்பட்ட அப்பீல் வழங்கப்பட்டால் நாங்கள் உரிய முறையில் அதை அடுத்த கமிட்டிக்கு ஃபோர்வர்ட் பண்ண வேண்டியது பொறுப்பு. நாங்கள் அதை ஃபோர்வர்ட் பண்ணினாங்களா? நீங்க ரிஜெக்ட் பண்ணின டாக்குமெண்ட் காப்பி தரீங்களா சபைக்கு? எங்களோட ஃபைல்ல வந்து நாங்க பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அடுத்த மீட்டிங் முதல் சப்மிட் மற்றது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நீங்க அதை உடைக்கிறீங்க தானே? இப்ப யூடிஏ அப்ரூவ் கொடுக்க வந்தீங்க. இந்த லீகல் பிரச்சனை யூடிஏ அப்ரூவல் கொடுக்கலாது. இல்ல கொடுத்தாச்சு. ஓகே, அதனால அதை வித்ட்ரா பண்ணுவீனா அல்லது அது வந்து இல்லீகல் அப்ரூவல்ன்றதுதான் இந்த சம்பந்தம் இல்ல. கோர்ட்ஸாலே டிசைட் பண்ணிட்டாங்க. எழுத்துக்குள்ள கடிதம் போயிருக்கல சார். அப்ப லீகல் டிசிஷன் கலைச்சு இப்ப நான் கேக்குறேன்னா கோர்ட்ஸ் உங்களுக்கு அது பிழை அண்டு டிசிஷன் தந்து 50 lakhs 40 lakhs இல்ல 15,000 rupees